சர்வத்தையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரிகளின் கால தியானத்தின் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றான். இங்கே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டது பொறுத்திரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வார்த்தையை யாரிடம் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது நகோமி ரூத்தினிடம் சொல்லுகிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ பொறுத்திரு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காரியம் அங்கே நடந்திருக்கிறது. அந்த காரியத்தை கடைசியாக அறியும் மட்டும் நீ என்ன செய்யணும், பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே நகோமி ரூத்திடம் சொல்லுகிறத தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இந்த காரியம் என்ன என்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனம் 1ல் நம்ம பார்க்கிறோம், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று நகோமி சொல்லுகிறதாக நம்ம இங்கே பார்க்குறோம். யார் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி? ரூத்து. அப்போ ரூத் என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு சுகமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறாங்க, சௌக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் அங்கே என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு விதவையாய் தன் கணவனை இழந்து அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் நகோமி என்ன செய்கிறாங்க, தன்னை பின்பற்றி வந்த ரூத்துக்கு சௌக்கியத்தை தேடுகிறத நம்ம 1வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். அப்போ இந்த சௌக்கியம் கிடைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே நகோமி இங்கே ரூத்துக்கு சொல்லுகிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். 3-4 வசனங்களில் அங்கே சொல்லுகிறாங்க என்ன செய்யணும். 3வது வசனத்தில் உன்னை என்ன செய்யணும், நீ சுத்தம் பண்ணிக்கொள்ளணும். முதலாவது சுத்தம் பண்ணிக்கொள்ளணும், அந்த மனுஷன் கண்ணுக்கு எதிர்படாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 4வது பார்க்கும் பொழுது, அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நீ போய் என்ன செய்யணும், அவர் படுத்திருக்கிற இடத்தை பார்த்து படுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நகோமி ரூத்திட சொல்கிறாங்க. அடுத்த 5வது வசனத்தில் பார்க்கும்போது ரூத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அப்போ நகோமி அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரூத்துக்கு. ரூத் அங்கே என்ன செய்கிறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க. எப்படி, நீங்கள் என்ன சொன்னீங்களோ நீங்கள் சொன்னபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி. 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரூத் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே பார்க்குறோம். அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், நகோமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, நான் உனக்கு என்ன கற்பித்தேனோ அதை மட்டும் செய், மற்ற வேலையை போவாஸ் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி தான் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நகோமி ரூத்துக்கு சொன்னாங்க, அவங்க செய்தாங்க. அவங்க சொன்னபடியெல்லாம் செய்த உடனே அங்கே 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய பரிசுத்தமான உத்தம நிலையை அங்கே போவாஸ் சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்க்கும் பொழுது 11வது வசனத்தில் அதே போவாஸ் ரூத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாராங்க, ரூத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். தனக்கு சௌக்கியத்தை தேடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு என்று சொல்லுகிறது தான் நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ரூத்துக்கு சௌக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நகோமி என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. முதலாவது என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவருடைய பாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். யாருடைய, போவாசுடைய பாதபடிக்கு. போவாசுடைய பாதபடிக்கு போகும்போது ரூத்தினுடைய உத்தம நிலை அங்கே என்ன செய்கிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ உத்தம நிலையை பார்த்த போவாஸ் ரூத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறத பார்க்குறோம். நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சரியாக செய்கிறேன். ஏன்னா நீ என்ன செஞ்ச, வாலிபர் பிறகே முதியோர் பிறகு போகாமல் நீ ஒரு உத்தமமான, உன்னுடைய நற்குணம் முந்தினது பிந்தினது அவ்வளோ உத்தமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவருடைய நிலையை சொல்லி இப்படிப்பட்ட பெண்ணுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த காரியமெல்லாம் நடந்து முடியும் வரைக்கும் ரூத் என்ன செய்யணும்,
பொறுத்திருக்க வேண்டும். அப்போ பொறுத்திருந்தால் மாத்திரம்தான் நான் உனக்கு வேண்டிய செய்வேன்னா இந்த செய்கிற வரைக்கும் ரூத் என்ன செய்யணும், பொறுத்து இருக்க வேண்டாம். அப்போ பொறுத்திருந்தால் மாத்திரம்தான் ரூத்துக்கு என்ன கிடைக்கும், சௌக்கியம் கிடைக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. இந்த நிலைமைகளை தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், பல நிலைமையில் சௌக்கியம் இல்லாதவர்களாக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தன் கணவனை பற்றிதான கவலை, மனைவியை பற்றிதான கவலை, பிள்ளைகளை பற்றிதான கவலை, தன் சரீர பலவீனங்கள், குறைகள், மனபாரங்கள், வேதனைகள், யாருமே என்னை விசாரிக்க இல்லையே அப்படிங்கிற கஷ்டங்கள், இழந்த சூழ்நிலைகளில் ஏக்கத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நமக்கு சௌக்கியங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவருடைய பாதபடிக்கு போக வேண்டுவது தான் ஒரே ஒரு வழி அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நகோமி எப்படி ரூத்து சௌக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது சௌக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே போல தான் ஆண்டவரும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். முதலாவது, நீ சௌக்கியம் இல்லாமல் வாழுகிறாயா, என்னிடத்தில் வர வேண்டும், என்னுடைய பாதபடிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் அவருடைய பாதபடிக்கு போகும்போது நம்முடைய நிலையை அவர் என்ன செய்கிறார், சொல்கிறார். நம்முடைய நிலையை சொன்ன பின்பு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். நீ பயப்படாத, உன்னுடைய ஏக்கத்தெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சௌக்கியம் இல்லாத நிலையை நான் புரிந்திருக்கிறேன், அதனால நான் உனக்கு என்ன செய்கிறேன், உனக்கு சௌக்கியம் தருகிறேன், நீ பயப்படாத, நீ என்ன விரும்புகிறதையோ அதை நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது நம்ம என்ன காரியத்திற்காக சுகமும் சௌக்கியமும் இல்லாதவர்களாக தேவனுடைய சமூகத்திற்கு போகிறோமோ அதை தேவன் கேட்டு நமக்கு சௌக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாள் நம்ம சௌக்கியம் இல்லாத நிலையில் ரூத்து பொறுத்திருந்து எப்படி அவங்க சௌக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி நாம் 4வது அதிகாரத்தில் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.